Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ரன்னிங் டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, running totalனா என்ன? நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ரன்னிங் டோட்டலை தான் நாம் cumulative sumன்னு சொல்கிறோம். அதை தமிழில் சொல்லணும்னா ஒட்டுமொத்த தொகை. ஓகே, அதாவது ஒரு ரேஞ்சில் புது வேல்யூஸ் ஆட் பண்ணும் போது, அதாவது சேர்க்கும் போது இந்த cumulative sum ரேஞ்ச், அதாவது ரன்னிங் டோட்டல் ரேஞ்ச் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இந்த ரன்னிங் டோட்டல் ரேஞ்ச் மூலியமா இந்த டேட்டாவோட க்ரோத்தை விஷுவலாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், ட்ரெண்ட்ஸை அனலைஸ் பண்ணணும், பட்ஜெட்ஸை மானிட்டர் பண்ணணும், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், இது எல்லாத்துக்கும் இந்த ரன்னிங் டோட்டல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ரன்னிங் டோட்டலை எப்படி பேஸ்லேருந்து கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன டேட்டா செட் இருக்குது, ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டகரி பேஸில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் தேவை. ஸோ இந்த ரிசல்ட்டை கெட் பண்ணுறதுக்கு நாம் சம் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும், சேல்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஐ மீன் அந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸ் வந்துருச்சு இல்லையா, உடனே அந்த ரெஃபரன்ஸை ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணுறோம். அதாவது F4 கொடுத்து, ஒருவேளை நீங்கள் F4 கொடுக்கும் போது இந்த மாதிரி அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் ஆகலைன்னா உங்கள் கீபோர்டில் FN அப்படிங்கிற ஒரு கீ இருக்கும், அதை முதல்ல ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே F4 கீயை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். அண்ட் கோலன் கொடுத்து நம்ம ரேஞ்சை மென்ஷன் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, சேம் ஃபர்ஸ்ட் செல்லை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி இந்த ரெஃபரன்ஸை ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம லாக் பண்ண போகிறதில்ல. லாக் பண்ணாமல் விட்டால் தான் நாம் அடுத்தடுத்த செல்லுக்கு நம்ம ஃபில் பண்ணும் போது ரிசல்ட் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். டே 1ஓட சேல்ஸ் அமௌண்ட் வந்தாச்சு. டே 2ல் பார்த்தீங்கன்னா 6300க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போது நாம் ரன்னிங் டோட்டல் ரேஞ்சை ஃபில் பண்ணும் போது கரெக்டாக நமக்கு ஆட் பண்ணி அந்த ரன்னிங் டோட்டல் வந்தாச்சா. ஸோ அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த சேல்ஸ் ரேஞ்ச் அப்டேட் ஆகும் போது ரன்னிங் டோட்டலும் பர்ஃபெக்டாக அப்டேட் ஆகும். ஜஸ்ட் இந்த ஃபில் ஹேண்டில் டபுள் கிளிக் பண்ணி ரன்னிங் டோட்டலை ஃபில் பண்ணியாச்சு. பட் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஃபியூச்சர் டேட்டில் இதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டாவை ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணாத வரைக்கும் இங்கே நமக்கு இந்த அமௌண்ட், இந்த ரன்னிங் டோட்டல் அவசியமே கிடையாது. இந்த செல்லில் சேல்ஸ் ரேஞ்சில் டேட்டாவை ஃபில் பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்ணி அந்த ரிசல்ட் வேணுமே தவிர, இந்த செல் பிளாங்காக இருக்கா, இங்கேயும் நமக்கு டேட்டா வேணாம், பிளாங்காக தான் இருக்கணும். ஸோ அப்போ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டாப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட அந்த சம் ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கம்ப்ளீட் சம்மை நம்ம ரேப் பண்ணிடலாம். ஸோ அப்போ முதல்ல இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்குறோம்னா, சேல்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய செல்லு ஈக்குவல் டு எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த டபுள் கோட்குள்ளே நான் எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா கமா கொடுத்து நெக்ஸ்ட் என்னது, ட்ரூ. சேல்ஸ் செல் எம்டியாக இருந்துச்சுன்னா அப்போ எந்த கேல்குலேஷனும் நடக்கக்கூடாது, எம்டி ரிசல்ட் தான் நமக்கு இருக்கணும். ஒருவேளை அந்த சேல்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய செல் எம்டியாக இல்லைன்னா அப்போது நமக்கு இந்த சம் கேல்குலேஷன் நடக்கணும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்குறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். சேம் ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ கவனித்து பாருங்கள், சேம் இங்கேயும் நமக்கு எல்லா ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட் சேல்ஸ் ரேஞ்ச் ஃபில் ஆகலை, அந்த டேட்டா இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே ரன்னிங் டோட்டல் வராது. உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் நாம் சேல் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு 15,000க்கு நம்ம சேல் பண்ணுறோம்னா என்ட்ரு கொடுக்கும் போது அதுக்கு அடுத்தது நமக்கு என்னது, ரன்னிங் டோட்டல் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஏன்னா இந்த செல் எம்டிஐ இல்லைன்னா சம் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக செயல்பாட்டுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், நாம் இக்னோர் எரர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரன்னிங் டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற அந்த பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் எப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாமா, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பேங்க்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்.
நல்லா கவனிங்க. சேம் இந்த ரன்னிங் டோட்டலில் சேம் அதே அங்கே பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ₹500, இப்போ ஒரு ₹1000 நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ரன்னிங் டோட்டல் இப்போ புரியுதா? அதே மாதிரி 1500 என்ன பண்ணுறோம் 2வது மாதம். அதுக்கு அடுத்தது 3வது மாதம் ஒரு ₹2000 என்ன பண்ணுறோம் டெபாசிட் பண்ணுறோம். 4வது மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ₹6000 நான் என்ன பண்ணுறேன் டெபாசிட் பண்ணுறேன். இப்போது எனக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ₹11,000 இருக்குது. இப்போ ரன்னிங் டோட்டலோட க்ரோத்தோட விஷுவல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 11,000 இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 5,000 என்ன பண்ணணும் வித்ட்ரா பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூஸை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போது அவங்களுக்கு அந்த ரன்னிங் டோட்டல் இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ₹5000 எடுத்துட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குது ₹6000 இருக்குது. அதே மாதிரி அடுத்த 6வது மாதம் என்ன பண்ணுறோம் ஒரு ₹2000 எடுக்கிறோம்னா அங்கே எவ்வளோ இருக்கும். டெபாசிட் பண்ணுறோம் ஒரு ₹10,000 திருப்பி நான் என்ன பண்ணுறேன் 7வது மாதம் டெபாசிட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ இருக்குது. ஸோ இது தாங்க ரன்னிங் டோட்டல். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த ரேஞ்சில் அந்த சீக்வன்ஸில் எப்படி இருந்தாலும் இங்கே நமக்கு ரன்னிங் டோட்டல் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ₹2000 வித்ட்ரா இல்லையா, ஸோ நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் போய் நடுவில் திடீர்னு என்ன பண்ணுறீங்க ஒரு ரோ வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஏன் இங்கே எம்டியாக இருக்குது இந்த செல், ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம டெபாசிட் பண்ணி எவ்வளோ இருக்குது 5000 வித்ட்ரா பண்ணும்போது எவ்வளோ பண்ணிட்டோம் 5000 எடுத்துட்டோம். அப்போ இங்கே திருப்பி வித்ட்ரா இங்கே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் என்ன ஆகுது இங்கே சேஞ்ச் ஆகுது. ஒருவேளை இது வித்ட்ரா கிடையாது இது டெபாசிட்னு வச்சுப்போம். ₹2000 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம், சேம் மாறுதா. ஸோ இந்த ரன்னிங் டோட்டலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் விஷுவலாக புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போது நமக்கு ரன்னிங் டோட்டல் தேவை. பட் நம்ம டேட்டா வந்து நார்மலாக இந்த மாதிரி டேட்டா ரேஞ்சாக இல்லாமல் ஆஸ் அ டேட்டா டேபிளாக இருக்குது. ஓகே, டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போது இதில் என்ன ப்ரோ சேம் நம்ம அதே சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமேனா தாராளமாக ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் சம் கொடுக்கலாம். ஓகே, சேம் சேல்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் போய் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கோலன் ஒன்று கொடுக்குறோம். மறுபடியும் அதே சேல்ஸ் வேல்யூவை செலக்ட் பண்ணுறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறோம். நல்லா கவனித்து பாருங்கள், நமக்கு ரன்னிங் டோட்டல் கிடைக்கல, சேம் வேல்யூஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போது ரன்னிங் டோட்டல் தேவைப்படக்கூடிய டேட்டா ஆஸ் அ டேபிளாக இருக்குதுன்னா நார்மல் ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட் இல்லாமல் ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு கொடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணால் சேல்ஸ்னு வருது இல்லை, அதான் ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப குழம்ப வேண்டாம், நானும் நிறைய குழப்ப விரும்பலை. ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு சேம் அதே சம் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இந்த ஃபார்முலா பாரை நல்லா கவனிங்க. ரேஞ்ச் எந்த ரேஞ்சு சேல்ஸ் ரேஞ்ச் தான். ஸோ அப்போது சேல்ஸுங்கிற ஹெட்டிங்கை முதல்ல என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ டேபிள் 1 ஹெட்டர்ஸ் சேல்ஸ் வந்தாச்சா. இப்போது லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். டேட்டா ரேஞ்சாக இருந்தால் நார்மல் ரெஃபரன்ஸிங் யூஸ் பண்ணுங்கள். டேபிளாக இருந்ததுன்னா அங்கே ரன்னிங் டோட்டல் தேவைன்னா ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். டேபிளில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ டேப் கொடுக்குறீங்க, டேபிள் என்ன ஆகுது அப்டேட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் டேட் ஒன்று வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, உதாரணத்துக்கு இது 4ஆம் தேதின்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். சேம் இங்கே போய்ட்டு ஃபர்னிச்சர் ஒன்று என்ன பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம். ஈஸ்ட் ரீஜனில் சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு 50,000க்கு என்ன பண்ணுறேன் சேல்ஸ் பண்ணுறேன்னா சேம் நமக்கு என்ன கிடைக்க போகுது ரன்னிங் டோட்டல் கிடைக்குது. இல்லை எம்டி செல்லில் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னா ஆஸ் யூஷுவல் இஃப் நீங்கள் உள்ள என்ன பண்ணுங்கள் செம்ம இஃப்குள்ளே இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரேப் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நமக்கு ரிசல்ட் என்ன ஆகும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இந்த டேபிள்லேயும் கூட இன்பிட்வீனில் நீங்கள் ஏதாவது ரோஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக கேல்குலேட் ஆகி அப்டேட் ஆகி நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரன்னிங் டோட்டல் வேணும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா, அதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி தேவை, ரீஜனை பேஸ் பண்ணி தேவை. நார்த் ரீஜனை பேஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் தேவை, குறிப்பிட்ட ஈஸ்ட் ரீஜனை மட்டும் பேஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் தேவை. ஸோ நம்ம ஈஸ்ட் நார்த்து சவுத்துன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. இங்கே வெஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா இங்கே வெஸ்ட் ரீஜனுக்கான ரன்னிங் டோட்டல் வரணும், ஈஸ்ட் ரீஜன்னா ஈஸ்ட்டுக்கான ரன்னிங் டோட்டல் இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், நமக்கு சம் தான் பண்ணணும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வரும்போது நாம் என்ன யூஸ் பண்ணலாம் சம் இல்லை சம் இஃப் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் க்ரைட்டீரியானா சம் இஃப் எஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பட் நமக்கு இப்போ ஒன்று தான் இல்லை, அதனால் சம் இஃப் நான் என்ன பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு 3 ஆர்குமெண்ட் தான், ரேஞ்சு க்ரைட்டீரியா சம் ரேஞ்ச். பட் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்களா, நம்ம ஃபேஸ் பண்ணுற டேட்டா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ என்ன ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸை கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது
கடைசியில் இந்த சம் ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் தான் ரன்னிங் டோட்டலுக்கான கேல்குலேஷன் நடக்க போகுது. அப்போ முதல்ல ரேஞ்ச்லேயும் க்ரைட்டீரியாவில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எனக்கு ஈஸ்ட்டுங்கிற அந்த ரீஜன் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன தேவை, இந்த ரன்னிங் டோட்டல் தேவை. ஸோ அதனால் நமக்கு தேவையான ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்தெல்லாம் எங்கே இருக்குது, ரீஜனுங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது ரேஞ்சில் முதல்ல ரீஜனுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹெட்டரை செலக்ட் பண்ணுறோம். ஃபார்முலா பாரை நல்லா கவனிங்க, அதே ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் தான் இருக்கும், நல்லா கவனிக்கணும், அதே ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் தான் இருக்கிறோம். கோலன் கொடுத்துட்டு அந்த ரீஜன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போது அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, க்ரைட்டீரியா. அதாவது இந்த ரீஜன் ரேஞ்சில் எந்த ரீஜனை பேஸ் பண்ணி நமக்கு ரன்னிங் டோட்டல் தேவை, அதை எங்கே கொடுக்க போகிறோம், H2ங்கிற இந்த செல்லில் தான் கொடுப்போம். எனக்கு எந்த ரீஜனை பேஸ் பண்ணி தேவை, ஈஸ்டா நார்த்தா சவுத்தா வெஸ்டான்ட்டு. அப்போ அது H2 தானே. அப்போ என்ன பண்ணலாம், H2 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். அதை கையோட F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ கமா கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது, சம் ரேஞ்ச் வருது இல்லையா. அந்த சம் ரேஞ்சில் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ரன்னிங் டோட்டலுக்கான கேல்குலேஷன் நம்ம கொடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், சேல்ஸோட ஹெட்டர் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அண்ட் மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கோலன் ஒன்று கொடுக்குறோம். அண்ட் அந்த சேல்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இந்த ரிசல்ட்டை ஃபில்டர் பண்ணாமல் பார்க்கும்போது நமக்கு புரியாது. பிகாஸ் இங்கே ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா, ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ரன்னிங் டோட்டல் நடக்குது. கவனிச்சு பாருங்கள், இங்கே 3 செல்லு 38,000 வந்திருக்கு, திடீர்னு பார்த்தா அங்கே 69,000 வந்திருக்கு. காரணம் என்ன, இங்கே ஈஸ்ட். ஓகே, இப்போது இந்த ரிசல்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா ரீஜனை போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். நமக்கு இங்கே என்ன ஈஸ்ட் தானே வச்சுருக்கோம். அப்போ ஈஸ்ட்னு மட்டும் கொடுத்து ஓகே கொடுக்கும்போது கவனிச்சு பாருங்கள், கரெக்டாக ஈஸ்ட் ரீஜன் மட்டும் நமக்கு ரன்னிங் டோட்டல் வந்தாச்சு. ஆக்சுவலாக ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கக்கூடிய செல்லும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன். இதை அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை மூவ் பண்ணும் போது நமக்கு இங்கே ரெஃபரன்ஸும் மாறி இருக்கும். கவனிச்சிங்களா, H2ன்னு கொடுத்தோம், இப்போ என்னது அங்கே I1ன்னு மாறிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஈஸ்ட் இல்லை, எனக்கு வந்து வெஸ்ட்டுன்னு கொடுக்கும் போது சேம் மாதிரி தான். இப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோம், ரீஜனில் போயிட்டு ஃபில்டரில் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், வெஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ கவனிச்சு பாருங்கள், வெஸ்ட்டு இல்லை. நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், மாத்திரம் நார்த் மட்டும் எனக்கு வேணும், பட் ரீஜனில் அங்கே நார்த்துன்னு மாற்றிருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், கரெக்டான அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ நார்த் ரீஜனில் மட்டும் ரன்னிங் டோட்டல் எப்படி, ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக டபுள் செக் கூட பண்ணி பாருங்களேன். ஈக்குவல் டு இந்த செல் ப்ளஸ் என்னது இந்த செல் அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சா, அதே என்ன பண்ணுறோம், ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் என்னது இந்த செல் கொடுக்குறோம். ஸோ ஆன்சர் வந்துருச்சா 1 lakh. மறுபடியும் சேம் ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த செல். ஓகே, ஸோ 1,26,000. ஸோ அப்போது நமக்கு ரன்னிங் டோட்டல் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை பேஸ் பண்ணி தேவைனாலும் தாராளமாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.